கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் ஃபியூ ஹார்ட் சேனலின் ஊடாக மறுபடியுமாக ஒரு சத்தியத்தோடு நாங்கள் சந்திக்கின்றோம். அதாவது கடந்த தொடரான பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான தொடரில் பகுதி 6 நாங்கள் சந்திக்கின்றோம். இதில் தலைப்பு ஏன் மனுக்குலத்தில் அவதரிக்க வேண்டும் மீண்டும் ஆதாம் என்கின்றதான தலைப்போடு நாங்கள் இன்றைய நாளிலே தொடர்கின்றோம். இதில் எபிரேயர் 2:14 நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேணும் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஏன் மனுக்குலத்தில் ஆதாம் அவதரிக்க வேணும்? இப்போ அப்படி ஏற்கனவே தேவன் ஆதாமை தன்னுடைய தான் ஆதாம் தேவனால் உண்டானவர். அப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தது தானே அங்கே. அதை அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏனெண்டா ஆதாமுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆவிக்குரிய பிள்ளைகளை சந்ததியை உருவாக்க வேணும். இது ஆதாமினுடைய பொறுப்பு. அங்கே ஏவாள் தவறின நேரத்தில் ஆதாமுக்கு திரும்ப தேவன் சொல்கிறாரு, அது ஆதாமுக்குரிய பொறுப்பு. அது கட்டாயம் ஆதாம் தான் செய்ய வேணும். அப்போ சொல்கிறார் தானே அங்கே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே முதல் தேவன் ஆதாமை படைச்சி ஆதாமில் இருந்து ஏவாளை உண்டாக்கினார். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அவள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற முடியாமல், அதாவது அவள் மாமிசத்துக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்தவா. ஏன்னு சொல்லி சொன்னால், முதல்ல ஆவிக்குரியவங்களாக தேவன் விரும்பினார். அவங்க பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதால், பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதால் அவள் பாவத்துக்கு உட்படுறா. இனி அவள் பாவத்தில் இருக்கிறா. இப்போ ஆதாம் பரிபூர்ணமாக தான் இருக்கிறாரு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அப்போ அதில் இருந்து தானே ஆதாமில் இருந்து தானே ஏவாள் அவள் சரி பாதி என்றதை நான் போன பதிவிலையும் நான் சொல்லிக்கொண்டே வரேன். அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை. அவள் ஆதாமினுடைய சரிபாதி, ஆனால் வஞ்சிக்கப்பட்டுட்டா. இப்போ அவள் மணவாட்டி ஆதாமுக்கு, அதாவது மணவாட்டி சபை. எப்படி இப்போ ஏவாள் ஆதாமினுடைய மணவாட்டி தானே. இப்போ அவர்லேருந்து சரிபாதியாக வந்தபடியாக மணவாட்டியவ. இப்போ பெற்றெடுக்கிற இப்போ சபை, அதாவது மணவாட்டி சபை மணவாளன் என்ற அந்த திட்டத்துக்குள்ளே வருகுது. அப்போ இவ வஞ்சிக்கப்பட்டுட்டா தானே. இப்போ இவ இப்படியே விடலாமா? விட முடியாது. இவ மீட்க வேணும். மீட்டுத்தான் பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வரணும். அந்த பொறுப்பை தான் தேவன் ஆதாமிட்ட கொடுத்தாரு. அந்த ஆதியிலேயே கொடுத்தது ஆதாமிட்ட அந்த பொறுப்பு தான். அப்போ அவள் மீட்கிற பொறுப்பு தான். இப்போ எப்படி மீட்கிறது? மரணத்துக்குள்ளாக தேவன் அவங்கள அந்த பாதையில் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போனால் ஆதாமுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தமான ஆவிதானே. ஆதாம் வஞ்சிக்கப்படலை தானே. அப்போ ஆதாம் தான் திரும்ப வரணும். ஆதாமுக்கு என்ன வேலையை கொடுத்தாரோ அதே வேலையை ஆதாம் செய்து தான் முடிக்க வேணும். ஏனென்றால் தேவனுடைய ஆவி பரிபூர்ணமாக இருந்ததா அவருக்குள்ள. அது அப்படியே தான் இருக்குது. இப்போ அது என்ன நடக்குது? அது மீட்கப்படாத நிலையில் இங்கே ஆதாமினுடைய வித்து தானே இந்த பிள்ளைகள் எல்லாம். அப்போ இவங்கெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறாங்க? மாமிசத்துக்குரிய நிலையில் பாவத்தில் இவங்க சிக்கொண்டு கிடக்குறாங்க. அப்போ இதை இவர் மீட்க வேணும். அப்போ ஆனால் இதையெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், சும்மா ஒரு எழுந்தமானத்தில் நாம் சொல்ல முடியாது. பைபிளில் இருக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் சாட்சியோடு இருக்குது.
அதை ஒன்று கொண்டு தியானிக்கிற நேரத்தில் சரியாக வேதம் வெளிப்படும். அதால் இப்போ எப்படி ஒரு கதை மாதிரி நாங்கள் இதை சொல்லி முடிக்க முடியும். அதால தான் இது தொடர்ந்து வருகுது. ஏன்னான்னு சொல்லி சொன்னால் இதை நாங்கள் சரியான ஆதாரத்தோடு தேவனுடைய செய்திகளை நாங்கள் சொல்கிற நேரத்தில் ஆறாக இருந்தாலும் சரி தான் தேவனுடைய செய்திகளை சரியாக சொல்ல வேணும். எழுந்த மனத்தில் சொல்ல முடியாது. அதே போல தான் தேவன் எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறாரு. எப்படி ஒன்றையும் தேவன் 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 தேவனாக இருந்தும் அவர் ஒரு சாட்சி இல்லாமல் ஒன்றையும் செய்யலை. எல்லாத்தையும் சரியாக நீதியின்படி தேவன் செய்து முடிச்சிட்டு வர்றாரு. இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறத முன்னறிவிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் யார்? ஒரு பிள்ளைகள் பிறக்கிறத முன்குறிச்சாங்களோ? இல்லை, முடியாது. அது தானாக பிறந்து பிறப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி மரணமும் இருக்குது. ஆனால் இங்கே இது தேவன் தேவன் ஆதாமுக்குள்ளே இருக்கிறவர் பரிபூர்ணமானவர் தானே. ஆதாம் ஒரே பேரான குமாரன். இதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இவங்க மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்போ அவர் வார்த்தையினால தானே உலகங்களை உண்டாக்கினார். அப்போ எப்படி அந்த விதை விழுந்தது மண்ணில்? பரிசுத்தமான விதை தேவனுக்குள்ளே இருந்து வந்தது. உலகங்களை தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று சொல்லியும் வேதத்தில் இருக்குது. அப்போ அந்தப்படிதான் ஆதாம் மண்ணானவனுடைய சாயலை அதாவது மண்ணான மண்ணுக்குள்ளே தேவனுடைய வித்து விழுந்துட்டுது. வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார். ஆதாமையும் அப்படியே படைத்தார். அவர் தேவனுடைய தேவன் அப்படியே தம்முடைய சாயலாக தேவன் ஆதாமை படைத்தார். அவருடைய சாயலாக படைக்கின்ற அவர் யார்? முழுவதுமாக தேவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்டவர். அப்போ இவருக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு இவர் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் திரும்பி வர வேணும். ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்து மரித்தான் என்று சொல்லி இருக்குது. அப்போ இதை அவர் இங்கே சந்ததி பெருகிட்டு பாவத்தில் தான் கிடக்குது. இப்போ அவர் தான் மீட்க வேணும். இப்போ மீட்கிறன்னு சொல்லி சொன்னால் தேவன் முன்னறிவிக்கிறாரு. எல்லா காரியங்களையும் முன்னறிவிச்சு தான் யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் இப்போ, இயேசு வந்த காலம் இப்போ. ஏசாயா எங்கேயோ இருந்து எழுதியிருக்கிறாரு. அவருக்கு தேவன் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டு தேவ மனுஷர்களுக்கு உணர்த்தப்பட்டு தான் எழுதினாங்க. அதால் இது இந்த இந்த கதை மாதிரி இருந்தாலும் இது 100% உண்மை. மனுக்குலம் எப்படி உருவாச்சுது என்றதெல்லாம் வேதத்தில் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சத்தியங்களை நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தீர்க்கதரிசிகள் முன்னறிவிக்கிறாங்க. ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்போவோ சொன்னது சொன்ன உடனே நடக்கலை. எப்போவோ சொல்லியாச்சு. இது கன்னிமரியாளுக்கே தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த வசனங்கள் அப்படித்தான் சொல்லுது. அவ கேட்குறா. அப்படி இதை அவ அறிஞ்சிருக்கல்ல. வேதங்கள் இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் அறிஞ்சிருக்க மாட்டா. ஏன்னு சொல்லி சொன்னால் அப்படித்தான் அவட்ட பரிசுத்தாவியானவர் தேவனுடைய தூதன் சொல்கிற நேரத்தில் அவள் ஒரு கேள்வியை எழுப்புறா. அதை நாங்கள் வார சத்தியங்களில் பார்க்கலாம். அப்போ இதை முன்னறிவிக்கிறாரு. இதை நம்ம மத்தேயுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ பாருங்களா, இங்கே ஏசாயாவில் சொல்கிறாரு,
இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாளாம். இப்போ இது பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை மத்தேயுல இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்களா, மத்தேயு 1:23 நாங்கள் பார்க்குறோம். அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்போ ஆதாமுக்குள்ளே இருக்கிறவர் பரிபூர்ணமானவர்ன்றா தேவன் அவருக்குள்ளே இருந்தார். தேவன் இப்போ நம்ம இதை கவனிக்க வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் எப்படி ஆதாம் தேவனாக முடியும்? ஆதாம் என்று சொல்லிக்க ஒரு சாதாரண ஒரு மனுஷி ஆதி மனுஷன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறத விட்டுட்டு தேவனுடைய வித்து அவருக்குள்ள இருந்தது, அது வார்த்தை. அப்போ அதால் அவர் அந்த தகுதியை பெறாரு. குமாரன் என்ற தகுதியோடு இந்த பூமிக்கு வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், குமாரன் என்ற தகுதியோட வர வேணும். ஏன்? அவர் தம்முடைய சாயலாகத்தானே ஆதியிலே ஆதாம படைச்சாரு. அவருக்குள்ள பரிசுத்தாவியானவர் பரிபூர்ணமாக இருந்தார். அப்போ அவரால் தானே ஏவாள் உருவானா. ஆனால் அவள் தான் வஞ்சிக்கப்படலையே, ஏவாள் தானே வஞ்சிக்கப்பட்டா. அப்போ மணவாட்டி தான் வஞ்சிக்கப்பட்டா, ஆதாம் வஞ்சிக்கப்படலை. இப்போ இதில் நமக்கு ஒன்று தெளிவாகுது. குமாரன்ன்றது யாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவி. இவங்க 3 பேரும் உண்டாயிருக்கிறாங்க. அது தேவனுக்குள்ளதான் வார்த்தை இருந்தது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:6 கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். அதுக்கு கீழே நாங்கள் 1 யோவான் 5:7 பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எப்படியா? பிதா வார்த்தை பரிசுத்தாவி. இங்கே குமாரன் என்றதை இங்கே குறிப்பிடலை. ஆனால் ஆதியாகமத்தில் குறிப்பிட்டார். எப்படின்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கிட்டார். அப்போ நம்முடைய சாயல் என்றார் அவருடைய பிள்ளை. அப்போ குமாரன் என்ற அந்த கட்டம் ஆதா. இப்போ பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3 ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது. அங்கே 3 ஒருமைப்பட்டு ஒன்றாக இருக்கிறாங்க. யாரு? பிதா வார்த்தை பரிசுத்தாவி. இங்கே பூமியில் எது 3 ஒருமைப்பட்டு இருக்குது? ஆவி, ஜலம், இரத்தம். அப்போ பிள்ளைகள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பிள்ளைகள் இதில் எபிரேயரில் சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னால், பிள்ளைகள் மாமிசத்தோடும் ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இப்போ ஏன் அவர் வாராருன்னு சொல்லி சொன்னால், அங்கே தன்னுடைய அதாவது மணவாட்டியை வஞ்சிச்சிட்டான். இப்போ மீட்க வேணும். ஆறு வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். இப்போ அவள் எப்படி இருக்கிறான்? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறான். அப்போ அவள் பெறுற பிள்ளைகளும் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் தான் இருக்கிறாங்க. இப்போ அவரும் அப்படித்தான் பெற வேணும். அப்படி இந்த பூமியில் நீதியின்படி அவர் எல்லாத்தையும் செய்ய வேணும். நீதியாகவே தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அப்போ இப்போ விளங்கி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். எப்படி ஆதாம் ஏன் வந்தார்?
பிசாசானவன் வஞ்சிச்சது தன்னுடைய மனவாட்டியை. அப்போ அவ மீட்க வேணும்னு சொல்லி சொன்னால் தேவனாக நின்று போர் செய்யாமல் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும், அதாவது அவர் இங்கே மனுஷனை வஞ்சித்தபடியா அவரும் மனுஷனை போல தான் வராரு. அதுக்காக நாம் சொல்லக்கூடாது தேவன் படைச்சது ஆதாமுக்கு அதாவது இங்கே பூமியில் பிசாசு வஞ்சிக்கிற சர்ப்பத்தினாவி இருக்குன்னு தெரியும் தானே தேவனுக்கு. அப்போ அவர் அப்படி அங்கே இவ வஞ்சிக்கிற நேரத்தில் அவள் அப்படி இருந்தாவோ அப்படித்தான் இவரும் பெற வேணும் ஆதாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆதாம் இந்த பூமிக்கு வாரத்தை முன்னறிவிச்சாங்க. ஏன் முன்னறிவிச்சாங்க? ஏன் வாராரு, என்ன செய்கிறாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கின்றதான அந்த கட்டத்தை நாங்கள் இதில் பார்த்தோம். அதே போல் ரத்தம், ஆவி, ஜலம், ரத்தம் இங்கே பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகளையும் பரலோகத்தில் சாட்சி இடுகிறவைகளையும் நாங்கள் ஒன்றா கணிச்சு பார்த்தோம். இது சரியாக திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ ஆழமான சத்தியம். பிரசங்கி 4:12 ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொல்லி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கேயும் அந்த மூவர் எவ்வளோ ஆழமான சத்தியம் பார்க்கலாம் பாருங்க. பரலோகத்தில் எப்படி இருக்கோ பூலோகத்திலையும் அப்படியே தேவன் கட்டமைச்சிருக்கிறாரு. எப்படி? மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவியானவர். இங்கே ஆவி, ஜலம், ரத்தம். அப்போ இப்படியாக நாங்கள் இந்த ஆதாம் பூமிக்கு வாரதை முன்னறிவிச்சார் தேவன். சரியான நீதியின்படி எல்லாத்தையும் தேவன் செய்து முடிக்கிறாரு. இந்த நீதியின்படி பிசாசானவனை தேவனுக்கு அழிக்க தெரியாமல்ல, தேவன் சரியாக எல்லாத்தையும் நீதியாக செய்து முடிக்கிற தேவன் என்றதை இப்போ நாங்கள் பார்த்த தொடரில் நமக்கு விளங்கி இருக்கும், எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னென்று சொல்லி சொன்னால் பிசாசானவனை அழிக்கும்படியாகத்தான் அவர் நீதியாக வெளிப்படுறாரு. தேவன் எப்படி நீதியாக இருக்கிறாரோ அப்படியே வெளிப்படுறாரு. அப்படியே வெளிப்பட்டு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் இனிவரும் சத்தியங்களில் இந்த தொடரை பார்க்கலாம் என்று அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.